மத்தேயு புஸ்தகம் 1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இது மத்தேயு 1 இந்த வேத வசனங்கள் இதுல ரொம்ப முக்கியமானது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையின் முதல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகள்லாம் சுவிசேஷ புஸ்தகங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரலாற்று புஸ்தகமா இருக்குது. இந்த வேத புத்தகத்துல புதிய உடன்படிக்கையில இந்த 4 புஸ்தகத்திலையும் இயேசு உயிரோடு இந்த சரீரத்துல இயேசு உயிரோடு இருந்து செய்ததை பற்றி விளக்குகிற புஸ்தகம். இயேசு கலிலேயாவுக்கு போனார், இயேசு எருசலேமுக்கு போனார், எரிகோ வழியில போனார், இப்படி நாயினுடைய விதவை அந்த இதுக்கு போனார் அப்படின்னு வரும். நிறைய அற்புதம் செஞ்சார் அப்படின்னு வரும். ஆனா இந்த 4 சுவிசேஷத்துக்கு அப்புறம் என்னன்னா, இது 33 வருஷம் இயேசு இருந்த காரியங்களையும் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பத்தி, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்ன ஆனது என்பதை பற்றி, இயேசு கிறிஸ்து மரித்து எங்க போனார் என்பதை பற்றியும், அதற்கு பின்பதாக அந்த சிலுவையினால வந்த என்ன ஆசீர்வாதம் என்பதை பற்றியும் மற்ற எல்லா நிருபங்களிலும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அதை நம்ம அறிக்கை பண்றோம், அது நல்லது. அதை போல அவர் மரணத்தை அடைஞ்சி ஜீவனை உயிரோடு எழுந்த பிறகு அவர் என்ன செய்தார் என்கிற செய்தியும் ரொம்ப முக்கியமான செய்திகள். ஆகவே நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வாசிக்கணும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எவனும் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுவதனாலதான் ரட்சிப்பு வருகிறது, கிருபை வருகிறது, தயவு வருகிறது, எல்லாம் வருது. அதே போல இப்போ உயிர்த்தெழுதினாலே நமக்கு என்ன கிடைத்தது, உயிர்த்தெழுதலினாலே நம்முடைய ஆவி எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுதின் மூலியமாக தேவன் என்ன செய்தியை கொண்டு வருகிறார் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனாலதான் நிருபங்களை நம்ம நிறைய வாசிக்கணும். சரி, ஓகே.